முருக பக்தர்களுக்கு அடிக்கடி வரும் ஒரு கேள்வி என்னவென்றால், நாம் முருகனை தினமும் வழிபடுறோம், அப்போவும் சனி தசை அல்லது சனி தாக்கம் வருமா என்பதுதான். இதற்கான பதில் ஆம். சனி பகவானின் தாக்கம் யாரையும் தவிர்க்காது. ஏனென்றால் சனி என்பது கர்ம பலனை கொடுக்கும் கிரகமாக கருதப்படுகிறார். ஆனால் முருக பக்தர்களுக்கு சனி வரும் விதம் கொஞ்சம் வேறுபடும். சாதாரணமாக கஷ்டங்கள், தடை, மன அழுத்தம், பண பிரச்சனை, வேலை சிக்கல் போன்றவை வரலாம். ஆனால் முருகன் அருள் உள்ளவர்களுக்கு அந்த கஷ்டங்கள் அவர்களை உடைக்க வராது. உயர்த்தவும், உள்ளார்ந்த வலிமையை கொடுக்கவும், வாழ்க்கையில் பெரிய மாற்றத்துக்கு தயார் செய்யவும் தான் வரும். அதனால் தான் பல பெரியவர்கள் சனி என்பது வாழ்க்கையை சுத்தம் செய்யும் குரு என்று சொல்வார்கள். முருக பக்தர்கள் சனி நேரத்தில் இன்னும் அதிகமாக ஆன்மீகத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும். சனி வரும்போது சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையிலிருந்து விலகலாம். தவறான நண்பர்கள், நஷ்டம் தரும் பழக்கங்கள், மனதுக்கு சுமையாக இருக்கும் சூழ்நிலைகள். இதை கஷ்டம் என்று நினைக்காமல் முருகன் நம்ம வாழ்க்கையை சரியான பாதைக்கு மாற்றார் என்று நம்ப வேண்டும். பலருடைய வாழ்க்கையில் சனி காலத்தில் தான் பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கின்றன. வேலை இழப்பு, பண தட்டுப்பாடு, குடும்ப பிரச்சனை போன்றவை ஆரம்பத்தில் வந்தாலும் அதே காலம் முடிந்த பிறகு அவர்கள் இன்னும் வலிமையானவர்களாகவும் அனுபவம் பெற்றவர்களாகவும் வெற்றி பெற்றவர்களாகவும் மாறியிருக்கிறார்கள். முருகன் பக்தர்களுக்கு சனி என்பது தண்டனை அல்ல, அது ஒரு ஆன்மீக சோதனை மாதிரி. அந்த சோதனையை நம்பிக்கையோடு கடந்து சென்றால் பின்னர் கிடைக்கும் வெற்றி மிகவும் பெரியதாக இருக்கும். அதனால் சனி நேரத்தில் முருக பக்தர்கள் ஓம் சரவணபவா ஜபம் சொல்லி செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் முருகன் கோவிலுக்கு சென்று நல்ல செயல்கள் செய்து மனதை தளர விடாமல் இருக்க வேண்டும். முருகன் அருள் இருந்தால் சனி கூட நம்மை காக்கும் சக்தியாக மாறிவிடுவார். இன்று வரும் கஷ்டம் நாளைய பெரிய ஆசீர்வாதத்திற்கான பாதை என்பதை மனதில் வைத்து நம்பிக்கையோடு முன்னேற வேண்டும்.